கொஞ்சம் நோருங்க சொல்லுங்க கேமரா அங்கே போய் அந்த பக்கம் போக பார்த்து பொறுமையா நீ வாங்க வர வேண்டாம் விவசாயிகள் பலனடைகிறார்கள். சாத்தூர் அணையை பொறுத்தளவுக்கு அதோட கொள்ளளவு என்பது 119 அடி உயரமுள்ள ஒரு அணை இது. இந்த ஆண்டு நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய தேதிகளிலே இதுவரைக்கும் காணாத தொடர் மழை இங்கே பெய்ததன் விளைவாகவும், அதே நேரத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழையின் விளைவாகவும் சாத்தனூர் அணையுடைய முழு கொள்ளளவு அது நிரம்பி 1.68 கனஅடி தண்ணீர் இருக்கிறது. 1,68,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட அந்த அடிப்படையில் இப்போது இருப்பாக இருப்பது 117 அடி 75 உயரம் இப்பொழுது தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரை விவசாய பயன்பாட்டிற்காக இன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற வகையில்தான் இன்றைக்கு சாத்தனூர் கால்வாயில் தண்ணீர் திறப்பதற்காக வந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இடதுபுற கால்வாயில் வினாடிக்கு 320 கனஅடி தண்ணீரும், வலதுபுற கால்வாயில் வினாடிக்கு 200 கனஅடி தண்ணீரும் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. இன்றையிலிருந்து 17/5/2025 வரை, அதாவது 110 நாட்களுக்கு இந்த தண்ணீர் தொடர்ந்து திறக்கப்படும். முதல் கட்டமாக 27/1/25 முதல் 25 நாளுக்கு கடமடை வரைக்கும் தண்ணி போகிறது. அது நிலப்பாட்டையும் கருத்திலே கொண்டு இந்த தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 46 கிராமங்களும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 58 கிராமங்களும், நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக திருப்பூர் பகுதியில் 15 கிராமங்களும் ஆக 119 கிராமங்கள் நேரடியாக இந்த தண்ணீர் மூலமாக விவசாயினுடைய பயன்பாட்டுக்கு வருகிறது. ஏறத்தாழ 50,000 ஏக்கர் பரப்பளவுக்கு இதன் மூலமாக விவசாயினுடைய உற்பத்தி நடைபெறுவதற்கு இது வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. பொதுவாக விவசாயத்திற்கு அடிப்படையே தண்ணீர் தான். அந்த தண்ணீரை முறையாக சேமிப்பது, அந்த தண்ணீரை
முறையாக விவசாயிகள் பயன்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டவுடனேயே பொதுப்பணித்துறையை இரண்டாக பிரித்து ஒன்று பொதுப்பணித்துறை என்றும் இன்னொன்று நீர் மேலாண்மை துறை என்றும் இரண்டாக பிரித்தார்கள். ஏன்னா அந்த நீர் மேலாண்மை துறையின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நிலத்தடி நீரை சீராக பாதுகாப்பதற்கும் அதே போன்ற விவசாயிகள் உற்பத்திக்கு தண்ணீரை முறையாக பயன்படுத்துவதற்கும் இந்த ஆட்சி பல்வேறு வகையில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு உதவி செய்கிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே குறிப்பிட்ட காலங்களில் இந்த தண்ணீரை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சரின் ஆணையை நிறைவேற்றுவதற்காகத்தான் கிலோமீட்டர் நடந்து போய் வேலை செய்ய சொல்றாங்க. நாங்க எப்படி இங்க நடந்து போக முடியும்? சம்பளமும் 200 ரூபாய் தான். 6 நாள்